வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் மந்த்ராலயம் அப்படிங்கிற அழகான ஒரு கடையை திறந்திருக்கோம். இது டிவைன் ஷாப். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகு, உயிர் வாழும் கூட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷனையும் எடுத்து ஃபுல்லாக அலைஞ்சு பாருங்க, தொண்டையை கூட ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பட் அது மாதிரி யூனிக் கலெக்ஷனாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்கோம். வலசரவாக்கத்தில் மந்த்ராலயம். இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே யூனிக் கலெக்ஷன் அப்படிங்க கேட்குறேனாக்கா ஒரு வீட்டுக்கு அழகு இந்த நகாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகா சொன்ன ஒரு அழகான ஒரு நகை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன வரம்பு, சின்ன சின்ன டிசைன், ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழகை கொடுக்கும். அதுக்கு பேர் நகாஸ் ஒர்க் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டிவைன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு நகாஸ் ஒர்க் மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்மீக பொருட்களும், அதாவது ஒரு ஐடலாக இருக்கலாம், ஹெர்பலாக இருக்கலாம், ஹெர்பலைஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், எனர்ஜி ப்ராடக்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனித உயிரோடு கலந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் பார்த்தீங்கன்னா இறைவன் கொடுத்துருக்கார். எனர்ஜைஸ் ப்ராடக்ட், ஒரு ஆரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆரா உறவோடு ஒரு ஆன்மீகம் கலக்கப்படுது, ஒரு சயின்ஸ் கலக்கப்படுது. ஸோ உயிருள்ள உயிரோட்டம் நம்மளுடைய இறைவன் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா ப்ராடக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதில் யூனிக்காக கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி தேடி தேடி கண்ட பொருள் எழுதுவது தொலைவது கிடையாது. அந்த எளிதில் தொலைவது இல்லாமல் நம்மளுக்குள்ளேயே வீட்டில் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆன்மீகம். ஸோ இன்றைக்கி ஒரு பொருள் சொல்லுவாங்க, ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக நான் சொல்லணும் ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம், ஒரு மனிதன் தான் சிலையை வடிக்கிறான், ஆனால் பாரு அவனே கும்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் தான் வீடு கட்டுறான், ஆனால் அதில் தான் நம்ம உயிர் வாழ்கிறான். அப்போது கடவுள் சிலை என்பது நம்ம கட்டுற இறைவனுக்காக கட்டக்கூடிய ஒரு வீடு. அதில் கடவுள் நமக்காக எதுவாகிறாயோ அதுவாயாங்கிற கான்செப்டில் நீங்கள் யாரை கூப்பிட்றீங்களோ அவங்க அந்த உயிர் வாழும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக 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 உயர்வான ஒரு கருத்துன்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் இருக்காங்க. இது டிவைன், கடவுள் இருக்கா இல்லையா, டிவைன் இருக்கா இல்லையா, சயின்ஸா, சயின்ஸ் தான் கடவுள், கடவுள் தான் சயின்ஸ். உலகத்திலேயே மாற்ற முடியாத இதுன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி, அது நமக்குள்ளே இருக்கும். அதை நம்ம இன்னொரு இடத்துல கடத்தி பார்க்குறோம், கண்ணாடி பார்க்குற மாதிரி. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடை திறந்தது காரணமே, இந்த அமைப்பு திறந்தது காரணமே செலக்ட் பண்ணி சில விஷயங்கள் சயின்டிஃபிக்கலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீரோட்டம், பஞ்சபாம் சக்திகள், இதை எப்படி ஒரு மேக்னட்டிசம் பண்ணுறது, தண்ணியை எப்படி ஒளிச்சத்து கொடுக்கறது, நம்மளை ஐடல்ஸ், நமக்கு சாமி கும்பிடக்கூடிய சிலைகளில் எப்படி நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்படிலாம் நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி ஆதனை விதிப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். பார்க்க அழகாக இருந்தாலும் அங்கே உயிர் இருக்கும், உயிருக்குள் உரு இருக்கும், அதில் அழகான ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி பல பேர் வாழ்க்கை ஆன்மீகம் மட்டுமே பல விஷயங்களை கஷ்டங்களை தொலைச்சிருக்கு. ஆன்மீகம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். மந்திராலயத்துக்கு ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மந்திராலயத்தில் கலெக்ஷனில் இருக்கும். ஸோ வலசரவாக்கத்தில் உங்களை நம்பி உங்களுடைய எனர்ஜி, நான் எப்போதும் நிறைய பைட்ஸ் கொடுத்துருக்கோம். இனிமேல் இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பதிவுகள் வரும். என்னென்னலாம் புதுசாக வருதோ அதெல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்குள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்கள் வீடு தேடி அந்த பொருள் வரும். இப்படி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடல்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள், எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டோன்ஸில் எப்படி வைப்ரேட் பண்ணியிருக்காங்க தான் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் காட்டக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மாலைகள் நிறையா இருக்கும், செங்காலி மாலைகள் நிறையா இருக்கும். இந்த மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதை எனர்ஜைஸ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி நான் டீப்பாக சில விஷயங்கள் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, இது ஒரு கண்திருஷ்டி விநாயகர். இது நார்மலான ஒரு ஃபோட்டோ தான். ஆனால் பாருங்கள், கீழே அந்த பெரிய ஒரு லாக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே தான் சஞ்சீவி ரூட் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழம் விழுது இருக்கும், அதேமாரி உங்களுக்கு அரச மர விழுது இருக்கும். இதுபடி பார்த்து பார்த்து இதுக்குள்ளே லாக்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பகுப்பொருளாக இருந்தாலும் உயிர் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கெட். இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். இறையோடு சயின்ஸ், சயின்ஸோடு இறை சேர்ந்த ஒரு விஷயம் தான் வீடை பாதுகாக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடல்ஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாஸ்திரா, இது நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த பிரம்மாஸ்திரா ஹவு டு யூஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கொடுத்தோம். இப்போ இந்த டிவைன் ஷாப்பில் நேரமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாக்கிங்கில் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படின்னா நேராக கூட வரலாம் வலசரவாக்கத்துக்கு, மந்திராலயத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய மினியேச்சர்ஸ் இருக்குது. அவ்வளோ நேர்த்தி, மினியேச்சர்ஸ் தான் அவ்வளோ நேர்த்தியாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சலோகம், அதேமாதிரி மெட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பஞ்சத்தாது இருக்கோ எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். ஸோ
எனர்ஜைஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு கூட இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 சக்ராஸ் ஸ்டோன்ஸ், அதேமாரி எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜைஸ் சக்ராஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட் செய்யப்பட்ட ருத்ராஜம். இது நார்மலான ருத்ராஜம் கிடையாது. ஆக்டிவேட் பண்ணி மஞ்சள் உத்தாடனம் பண்ணியிருக்கும், சன்லைட் டேக் பண்ணி கொடுத்துருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த மயிலாஞ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயம்தான் மயிலாஞ்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ். இது செலனைட் லாக்கெட், நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் கூட. இதேமாரி சஞ்சீவி லாக்கெட், அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சஞ்சீவி ரூட் இருக்கும், இது செலனைட். அதேமாரி ஹெர்பலைஸ்ட், ஈஸியாக பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம், ஈஸியாக பேக்கெட்டில் வைக்கலாம். நம்ம தூங்கும் போது தலைவாணி கடியில் போட்டோம்னா நல்லா தூக்கம் இருக்கும். இப்படி பல விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக்கெட்டாக ரெடி பண்ணுறோம். எனர்ஜைஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய பிரமிட் இருக்குது. இதை தண்ணியில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும், கிறிஸ்டலில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும், கல்லில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும், மெட்டலில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதன்படி நிறைய செஞ்சுருக்கோம். அதேமாதிரி அழகானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓம், நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரின்த். நீங்கள் லேப்ரின்த்னு நீங்கள் கூகுளில் டச் பண்ணி பாருங்கள். பழையங்காலத்தில் விஷயம் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 6 கடல், அங்கேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிலத்திற்கு எப்படி சக்தி விட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி முறையில் தண்ணி வந்திருக்கும். நார்மலான ஒரு லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 மூட்டை விளையுதுன்னா லேபிரின் சக்கரத்தில் கடந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட மகசூலும் மூட்டைகளும் அதிகம். காரணம் சக்தி. நார்மலாகவே உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் வந்து ஸ்பெஷல். இதை பற்றி இன்னும் நான் தெளிவான வீடியோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் போடுறேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காக நான் அதை கொடுக்குறேன். ஸோ இது வந்து தெய்வீக எந்திரம் எந்தளவுக்கு ஸ்பெஷலோ அதுமாரி இது கனக ஸ்ரீ சக்கரம். கனகம் அப்படின்னாலே என்ன பண்ணும், ரொம்ப 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 ப்ரீசியஸான ஒன்று. அதுமாரி தான் கனக ஸ்ரீ சக்கரம். ஸோ நமக்கு வேலில் அடங்காத ஒரு விஷயமே கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நவதானியம், உங்களுக்கு வெங்கடாஜலபதி இருக்காங்க, நவதானியத்திலேயே செய்யப்பட்ட ஆக்டிவேட் செய்யப்பட்ட விநாயகர் இருக்காங்க. ஸோ நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஸ்ரீசக்கரத்தில் ஹைலி பாயிண்டட் கிறிஸ்டல், ஸ்ரீசக்கரமே ஹை எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், அதைவே ட்ரீட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இதுமாரி ஒன்று ஒன்றா எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மந்த்ராலயம் உடம்புல இருக்கக்கூடிய மந்திர தாது சத்துக்களை ஒளிர வைக்கும். அப்போது உள்ளமே கோயில், மந்திரமே ஆலயம், மந்திராலயம் அழகாக நமக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விவேகானந்தர் இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், வள்ளலாக இருக்கட்டும், ஒளி ரூபத்தை, சக்தி ரூபத்தை, நெருப்பு என்ற பஞ்சபூத தாதுவை கடத்தியிருக்காங்க. அதுதான் ஹீலிங் ப்ராசஸ், அதுதான் எனர்ஜைஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். வருங்காலங்களில் நம்மளுடைய இந்த மந்திராலயத்திலேருந்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எப்போதுமே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இந்த வாட்டியும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சுவாமிக்கும் சுவாமியே சுவாமிநாதா, முருகா. மந்திராலயம் டாக்டர் மாயன் செந்தில்குமார் அவர்களுக்கு ஸ்ரீமத் அருணகிரியாரின் வாரிசான முள்ளண்டம் ராமநாத கவிதாசன் வாழ்த்து. அருணகிரி அடியொற்றி அடியெடுத்தேன், பெருமை மிகு சோதரா செந்தில் மாயனே, உருகுது மனம் அதனால் பெருகுது கவி, உலகால உன் வாக்கு வாழும், உலகால உன் வாக்கு வாழும், நஞ்சை உதட்டால் திறந்து நாவால் பேசும் விந்தை மனிதர் மாயன் செந்தில்குமார். நெஞ்சை உதட்டால் திறந்து நாவால் பேசும் விந்தை மனிதர் மாயன் செந்தில்குமார். முந்தை வினைகளையும் முடித்து வைத்து பிந்தை நல்லவைகளை உடனே சேர்த்தளிப்பார். முந்தை வினைகளையும் முடித்து வைத்து பிந்தை நல்லவைகள் உடனே சேர்த்து வைப்பார். சித்தர் பெருமக்கள் விந்தையிலே சுழன்று புத்தம் புதியனவாய் உலகோர்க்கு அளிப்பதில், புத்தம் புதியனவாய் உலகோர்க்கு அளிப்பதில் சித்தர் பெருமக்கள் விந்தையிலே சுழன்று சித்தம் மிக கொண்டவரே செந்தில்குமாரே, நித்தம் முனை நினைக்கும்படி வைத்தாய், நித்தம் முனை நினைக்கும்படி வைத்தாய். தாய் பித்தகனாய் தத்துவமா நவநெறியா சித்த மருத்துவமா, தத்துவமா தாய் தத்துவமா தவநெறியா சித்த மருத்துவமா, பித்தகமாய் எல்லாமாய் ஆளும் அரசனாய், தத்துவமாய் தவநெறியாய் சித்த மருத்துவமாய் ஆளும் அரசனாய், புத்துயிர் உலகோர்க்கு வயப்பட செய்து, புத்துயிர் உலகோர்க்கு வயப்பட செய்து சத்தியமாய் சாத்திரமாய் விளங்கும் மாயனே.
நண்பர்களை சோதரனாய் நினைக்கின்ற உண்மையே உன்னிதயம் கண்ணாடியே. நண்பர்களை சோதரனாய் நினைக்கின்ற உண்மையே உன்னிதயம் கண்ணாடியே. அதில் தண்ணீராய் தெளிந்த நீரோடையாய் நீராய் தெரிகின்ற நண்பர்கள் 1000 அதில் நானும் ஒன்று. உங்கள் நண்பர்கள் 1000 அதில் நானும் ஒன்று. 1 2 என அறிமுகம் செய்த நன்றவர் கிருஷ்ணமூர்த்தி கோவையவர். நன்றவர் கிருஷ்ணமூர்த்தி கோவைக்காரர். ஆனால் இங்கே ஒன்று கோவைக்காரர் கிருஷ்ணமூர்த்தி கோபக்காரர். என் இதயம் வாழும் சகோதரர் உன் போல் எனக்கென்ன குறை நிறைவு வாழ்வேன். ஆன்மீக தொடர்பான வியாபாரம் விஞ்ஞான வான்மீது பறப்பது போல் கொடிகட்டி தார்மீக எண்ணங்கள் செயலாக உலகோர் நேர்வழியில் வாழ்வை இனிமையாக்கும். நேர்மைக்கு என்றென்றும் வெற்றிதான், நேரம் இது உங்கள் கையிலே என்பதால் பார் மீது தொடங்கினீர் பாரோர் பயன்பெற தேர் மீது தெய்வமாய் தெரிவீர் என்றும் அன்புடன் சிவதாசன். ரொம்ப ரொம்ப அற்புதம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். ரொம்ப நன்றியா வந்ததுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லணும், ஏன்னா நாங்க உங்களை காணும் பாக்கியம் கிடைச்சது இல்ல. அது பாருங்களேன், இப்போ வந்து பாண்டியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அதை பற்றி கண்டிப்பாக பேச போகிறாங்க. ஆனால் நான் ஒருத்தர் இருக்கேன், அவரோட வாரிசுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட கூப்பிடல. பாலிடிக்ஸ் அது தெரிஞ்சுன்னு நம்மளை தெரிஞ்சு நம்ம யார் என்னன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து கூப்பிட்ற பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். இவர் என்னுடைய பையன் மாதிரி. ஏன்னா எனக்கு 72 வயசாக இருக்குது. சின்ன பையன் மாதிரி. நான் வந்து சகோதரான்னு சொல்கிறது வந்து கவிதைக்காக சொன்ன ஒழிய உண்மையாக கிடையாது. உண்மையாக பையன் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். சரியா? சந்தோஷம். எல்லாரும் இது பண்ணுங்க. திருப்பூர் எல்லாருமே வணங்கிக்கணும். வணங்கணும். தொடக்கூடாது, காலம் தொடாதீங்க, தொடவே கூடாது. யார் இது மாதிரி நீங்க அதாவது ஆத்மாக்கு அந்த கேப் வரணும். அந்த நேற்று அருணகிரிநாத விழா நடந்திருக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். பத்திரம் வரமா பத்திரம். வீட்டுக்கு அப்புறம் வாங்க, பசங்களை அழிச்சுட்டு வாங்க, குழந்தைங்க அழிச்சுட்டு வாங்க. இவ்வளோ பெரிய படிக்க நீங்கள் வச்சுருக்கோம்மா, எல்லாருமே வரலாம். இது வந்து கோவிலுக்கு வரத்துக்கு பிரார்த்தனை இருக்க மாதிரி கிடையாது. பெருமா வந்து தாராளமாக பார்க்கலாம். நம்ம ராமாவரத்தை வந்து நெசப்பாக்கத்தில் விமலா காலேஜ் இருக்கு இல்லையா, அதில் இந்த பக்கம் வந்து எனக்கா அமிர்த வித்யாலயம். ஆமாம், அமிர்த வித்யாலயம். அது பக்கத்து வீடு, பக்கத்து ப்ளூ கலரில் ஷட்டர் போட்டிருக்கோம். அங்கே வந்து யாரு கேட்டாலும் உள்ளே வாங்க. இவ்வளோ பெரிய ஸ்படிகலிங்கம் வெளியில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஐயாவுக்கு தெரியும். அதே மாதிரி மரகதலிங்கம் பெருசு. ஏன்னா எங்கள் பெரியவர் அருணகிரிநாதர் பூஜை பண்ண தொட்டு பூஜை பண்ணி தான் வச்சுருக்கேன். அது பார்க்கறதுக்கே, அதாவது அதுதான் கொடுப்பன இருக்காங்க. அருணகிரி இது பக்கத்து ஐயாவுக்கு தெரியும். இவருக்கு சொன்னீங்கன்னா போகிறாப்பா வந்து போவோம் நிறைய. அதாவது எல்லாரும் வாங்க அதான் சொல்லுவாங்க. இது வந்து கோவில் குளம் கிடையாது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். நான் ஒன்றும் நான் சொல்கிறது யாருக்கு உண்மை கிடையாது. அவங்க உங்களுக்கு இது இருக்கணும். வாங்க குழந்தைங்க வரேன்.
அதுக்குள்ளே அவ்வளோண்டு பொருளுக்குள்ளே அவ்வளோண்டு மைக்ரோ டீட்டெயில்ஸ். எப்போவுமே கோவில் அல்லது இந்த மாதிரி சிற்பங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள் வந்து பெரியவங்க சொல்கிறது ஞாபகத்துக்கு வரும். சாதாரணமாக நம்மளுடைய கட்டடங்கள் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. கோவிலோ அல்லது சிற்பமோ அது வந்து உயிர் வாழ்கிற வீடும்பாங்க, உயிர் இருக்கக்கூடிய இடம்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வெறும் பொருள் கிடையாது. இது வந்து அது வந்து அதுக்குள்ளே வந்து ஜீவன் இருக்குது, அந்த உயிர் இருக்கக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் எப்படி நம்ம லிவிங் திங் நான் லிவிங் திங்னு பிரிப்போம் இல்லையா, ஜட பொருள் உயிர் வாழ்கிற பொருள்னு பிரிப்போம் இல்லையா. உயிர் இல்லாத ஜட பொருளாகிய மண்ணிலிருந்து தான் உங்களுக்கு வந்து உயிரே உற்பத்தி ஆகுது, தண்ணியிலிருந்து தான் உங்களுக்கு வந்து உயிரே உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உயிர் உள்ள பொருட்கள். ஸோ உயிர் உள்ள பொருட்கள் தான் இந்த விக்கிரகமும் கோவிலும், இந்த கோவிலில் நம்ம இருக்கக்கூடிய இடமும். இப்போ மண் வந்து நமக்கு வந்து சக்தி கொடுக்குது, உயிருக்கு தேவையான பொருட்களை நமக்கு வந்து கொடுக்குது. இது வந்து ஆத்மாவுக்கு தேவையான உயிரை வந்து இது கொடுக்குது. ஸோ இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த விக்கிரகங்கள். இது வந்து உயிருள்ள பொருளாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் அல்லது ஒரு சாங்கிய பொருளாக வச்சிருக்கிறதும் அதை பயன்படுத்துகிறவங்க கையில் இருக்காங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ஏரியா. அந்த ஸ்ரீதேவி குப்பம் ரோடுக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மந்திராலயம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடம். உள்ள வர்றதே வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மக்கள், அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருளாக இருக்கட்டும் அல்லது வந்து பூஜை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இறையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். வந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தாராளமாக இங்கிருந்து பெறலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதுவும் என்னுடைய நண்பர் அப்படின்னா மாயன் செந்தில், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல நாங்கள் 2 பேரும் கலந்துக்கிட்ட நிறைய நிகழ்வுகள் நிறைய இடத்துல இருக்குது. அதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து வலசரவாக்கம் மந்திராலயம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து அது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த இடத்துல வர்றதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வந்து கலந்துக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இந்த ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் தேடி போய் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, அந்த பொருள் கிடைக்குமா, எங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான நிகழ்வு. இந்த பொருள் வந்து எங்கேயாச்சும் ஒரு பொருள் கிடைச்சிடாதா அப்படின்னு தேடிட்டு இருப்போம். ஆனால் மாயன் செந்திலோட நிறைய நிகழ்வுகள் பார்க்கும்போது நிறைய அனுபவங்களும் நிறைய ஒரு ஆழ்ந்த அறிவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அவ்வளோ நுணுக்கமாக அதை செய்வார். அந்த விஷயத்தை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு நிகழ்வு வந்து எல்லா நிகழ்வும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் வந்தேன். இந்த கடை இன்னும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இன்னொரு தனிப்பட்ட முறையில் அதை வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து அது ஆன்மீகத்தோட அறிவோடு சேர்ந்து ஒரு நிகழ்வை வந்து பதிவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு யாருக்கு தெரியுமான்னு தெரியலை, எனக்கு தெரியும். நான் வந்து இது வரைக்கும் முதல் முறையாக இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நிகழ்வு வந்துருந்தது. கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த மந்திராலயம் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் வழிகாட்டி அமையணும். இந்த இடம் நிறைய நிகழ்வு வாங்க, வந்து பாருங்கள். எல்லாரும் சந்தோஷமாக ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நிறைய நிகழ்வுகள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தரை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் மக்கள் என்றைக்குமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வடபழனி டு போரூர் ரோடில் இந்த ஆர்காட் ரோட்டில் வலசரவாக்கத்தில் நம்ம மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் மாயன் செந்தில் அவருடைய புது கடை ஓப்பனிங்கில் இருக்கோம்.
பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே நான் அடிக்கடிக்கு சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீட்டில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்கள் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத, இது வரைக்கும் தெரிந்துக்க முடியாத அதோடைய அளவுகள், அதோடைய தாத்பரியங்கள், அதோடைய வடிவமைப்புகள் அனைத்துமே முற்றிலும் வித்தியாசமானது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய என்னுடைய பர்சனலாக நான் வச்சுருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அண்ணங்கிட்ட வாங்கினது தான். எப்பவுமே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அது நான் சொல்லுவது போல் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து பண்ணி வச்சுருக்காரு. இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்றது பேரில் என்னென்ன செய்வாங்க. ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடி பயணிக்கிறீர்களோ அதற்குண்டான விஷயத்தை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். ஏன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள், பெரும்பாலான வாஸ்து நிபுணர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக ரீதியான பொருட்கள் அனைத்துமே பல வருடங்களாக அண்ணன் தான் கொடுத்துட்ருக்காரு. அதில் நானும் ஒரு ஆளும் கூட சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வாஸ்து மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஏடிஎம் கார்டு மாரி இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு சிப்பு ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த சிப்பை காரில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பல வருடங்களுக்கு முன்பு எஸ்பிபி சாரு பாடிய ஒரு பாடலை முதன்முறையாக வெளியிட்டு இதில் கொடுத்துருக்காரு. இதை நானுமே ஒன்று வாங்கியிருக்கேன், காரில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் அனைவரும் நிச்சயமாக இங்கே ஒரு முறை பாருங்கள். வீட்டுக்கு தேவையான ஆன்மீக ரீதியான பொருட்கள் அனைத்துமே இங்கே இருக்குது. சின்ன சின்ன சிலைகள், விநாயகர் சிலை, இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஊதுபத்தி ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், இங்கே பாருங்கள் ஊதுபத்தி கட்டுறேன். இந்த ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour எரியும். ஏற்றி வச்சிங்கன்னா 1 hour எரியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி. திருநீர் பியூர்லி குபேர வில்வ திருநீர். இது பியூர்லி குபேர வில்வ திருநீர். ஸோ வீட்டுக்கு கட்டக்கூடிய மாய இல தோரணம். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, யார் வீட்லையும் இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே இது தேவையான நீடு தான். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய இங்கே எல்லாமே குவாலிட்டி ஒரிஜினலான பொருட்களை இங்கே வச்சிருக்காரு அண்ணன். வாங்க, வலசரவாக்கத்தில் ஆர்காட் ரோட்டில் மந்திராலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடை. நிச்சயமாக அனைவரும் போங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாம்பிகா ஆக்ட்ரஸ். நிறைய பார்த்துருப்பீங்க. நடிகன் படத்தில் குஷ்பு தங்கச்சியாக ஒரு 80 படங்கள், ஒரு 40 சீரியல்லாம் பண்ணி நிறைய படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டு இப்போ ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, என்ன சொல்ல வரேன்னா, ஆர்காட் ரோட்டில் மந்த்ராலயம் கடை. இது ஒரு உள்ளே வந்தாலே ஒரு வைப்ரேஷன். நான் ஏதோ சும்மா வாஸ்து சாமான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்தேன். இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இது கடையோட ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாயன் செந்தில்குமார். அவர் ஆக்சுவலாக நிறைய நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர் உள்ள ஆளுன்னு நினைக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப பவரான ஆள். நீங்கள் உங்கள் ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறாரு.
நான் சும்மா கடையில் என்ட்ரு ஆகினேன், என்னை பற்றி ஒரு செகண்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன ப்ராப்ளம் ஹெல்த்துனா, நீ பெயின் இருக்குது, முட்டி வலி இருக்குது. அந்த முட்டி வலினால நான் இப்போ ஒரு 1 இயராக எதுவுமே ஆக்ட் பண்ணல. நிறைய படங்கள் நிறைய சீரியல் வருது, பண்ண முடியல. இப்போ அதான் கேட்டார், ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணலன்னொன்னே, இந்த மாதிரி நீ பெயின் இருக்குதுன்னு ஒரு செகண்ட் என்னை உட்கார வச்சு, நீ என்ன பண்ணாருன்னு எனக்கு ஒரு செகண்டில் நான் வலி இப்படி இப்படின்னு முட்டி 2 செகண்ட்லையும் அப்படியே அழுத்தி பிடிச்சி, இப்போ எழுதுறீங்க பார்ப்போன்னாரு. நான் ஏஞ்சி கடகடன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ எவ்வளோ ஒரு பவர் உள்ள ஒரு மனிதர் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த கடைக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஏதோ ஒரு உடம்பே சிலிர்த்துச்சு. அவ்வளோ ஒரு பொருளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து சும்மா கடையில் வாங்கி அப்படியே வைக்கிற பொருள் கிடையாது. இதெல்லாம் வந்து உருவேற்றி பூஜை பண்ணி உருவேற்றி இதை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம், உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே உருவேற்றி வச்சுருக்காங்க. எல்லா பொருளுமே சும்மா சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த கடைக்குள்ளே வர்றதுக்கே ஒரு பிராப்தம் வேணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே ஒரு பிராப்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அவரோட அப்பாயின்மெண்ட் கேட்டு சார் நான் தான் சார் பாலாம்பிகா சார், உங்களை பார்க்கணும், உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு. இல்லை, நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்ல, நிறைய வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அவர்கிட்ட, ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், பார்க்க முடியல. பிஸி, வெரி பிஸி மேம். இன்னைக்கு எதிர்த்து இவங்க எனக்கு கால் பண்ணாங்க, வரலாம் வாங்க கடைக்கு போகலான்னு. நான் உடனே அவரை பார்க்கணுன்னு தான் வந்தேன். கடை ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல, நான் அவரை பார்க்கணுன்னு ஓடியாந்தேன். அவரை பார்த்ததில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்கள பார்த்ததுல ஒரு மங்களகரமாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து என்னன்னா, நான் இன்னும் நிறைய பேரை ரெஃபர் பண்ணி, உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நிறைய பேரை இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரே வந்து ஆக்சுவலாக ஃபேமஸ் தான், அவருக்கு எல்லாரையும் தெரியும், யூடியூப்பில் எல்லாத்தையுமே அவரும் ஃபேமஸ் தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது சில பேர் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. எல்லாரையும் இங்கே கூட்டு வந்து சரி பண்ண வைக்கணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நீங்கள் இங்கே வாங்க, ஆர்காட் ரோட்டில் மந்த்ராலயம். ஆமாம், இதில் நான் உங்களுக்கு அட்ரஸ் கூட உங்களுக்கு போடுவாங்க. இந்த அட்ரஸ்க்கு வாங்க, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய மாறும், நிறைய மாற்றங்கள் இருக்குது இங்கே வந்தால். தேங்க்யூ. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் உங்க தென்றல் கனகு எஸ்பி ராஜா பேசுறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, மந்த்ராலயம் தெய்வீக சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு ஷாப், ஒரு யூனிக்கான ஷாப். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வடபழனி டு போரூர் போற ஆற்காடு ரோட்ல வலசரவாக்கம் பக்கத்துல இருக்கு. இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கடை, ஒரு யூனிக்கான கடை. இந்த கடை வந்து இதை பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த கடையோட முதலாளி நம்ம செந்தில்ஜி குருஜி, அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம செந்தில் குருஜி வந்து யூனிக் லைஃப் டியூனர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேனலில் வந்து அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அவங்க வந்து இந்த மாயன் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த காலத்தில் மாயன்ஸ் இருந்தாங்கள்ல, அவங்களோட ஃபார்முலாஸை பயன்படுத்தி இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹீலிங்கும் பண்ணுறாங்க, வைத்தியமும் பண்ணுறாங்க, ஸோ சித்தாஸ்லையும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட உடல் நோய்கள், மனநோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்மா பேஸ்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கர்மாக்கள், கர்மா கிளியரன்ஸ், ப்ளஸ் வந்து சில பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ மன அமைதி இல்லாதவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து சூரிய யோகா, சூரியனோட கதிர்களை பயன்படுத்தி ஹீலிங் பண்ணுறது, ஸோ ப்ளஸ் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம்.
அதுக்கு வந்து நீங்கள் யூனிக் லைஃப் டியூனரை பார்த்தீங்கன்னா அவரை பற்றின உங்களுக்கு ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில்ஜி தான் வந்து இந்த மந்திராலயம் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸான பொருட்கள் இருக்கும். நிறைய நீங்கள் பார்த்த பொருட்களும் இருக்கும், நிறைய நீங்கள் பார்க்காத பொருட்களும் இருக்கும். ஸோ இதில் உள்ள ஒரு பொருளுமே வந்து ரொம்ப யூனிக்கான பொருட்கள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம செந்தில்ஜி வந்து அந்த பொருட்கள் மேலே சில விஷயங்கள் வந்து பண்ணி ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி அதை வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு இறைவனோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய எந்திராஸ், இறைவன் ஃபோட்டோஸ், இதெல்லாம் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸோ எந்திராஸோ தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஆன்மீகத்தில் இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாரும் குடும்பத்தோட இந்த நம்ம ஷாப்புக்கு வந்து பாருங்கள். எல்லாமே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே வந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். இந்த கடைக்குள்ள நீங்கள் வரும்போது ஒரு ஆன்மீக கடைக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. அதை நான் சொல்லணும்னு தேவையில்லை. எல்லாரும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, நிறைய இடங்களுக்கு ஷாப்பிங் போகிறீங்க, மால் போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களோட பணச்செலவு, அது இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்டோரில் அடுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகமாக சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வெளியே எங்கேயும் பார்க்காத கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அதனால் நீங்கள் பெரிய பயன்பெறுங்க.